ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா பிகேஎக்ஸ்டி. போய் என் ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடு, சத்த கேட்க போயிடக்கூடாது. இந்த பிகேஎக்ஸ்டி நல்லாயிருக்கும். நான் விளாண்டு பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். நான் திரும்பி அதுலேருந்து விளாட்றேன், டெலீட் பண்ணிட்டு வரேன். கார் சேல் போட்டோம், அது வர்க்கால கேஸ் ஏதோ
எனக்கும் கேட்கல கூட. ஏய் எனக்கு அந்த கார் செட் ஆகாதுடா. எனக்கு அந்த காரில் இயர்ஃபோன் ஹெட்ஃபோன்லாம் போட மாட்டேன். ஓகே ஒரு செகண்ட். ஏய் இரு சத்தம் கேட்கணும். ஓகே ஏ சேனல் டைமண்ட் சேர்க்கறது ஒரே வழி. சத்தம் அப்படியே கரெக்டாக இருக்கு. ஆஃப் பண்ணுறா. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? இது ஒரு அப்டேட் போல் இருக்கு. சரி அப்புறம் எனக்கு ஸ்கேட் போர்ட் கிடைச்சது ஃப்ரீயாக தந்துடுறேன். வாங்கல வீடாக போகுது. இது என்ன பவரு இது வேறு கம்மியாகுது. வேண்டாம் இது வேறு. ஓகே குடேஷ் முடி வெட்டுற கடைக்கு போடா. முடி வெட்டுறதுக்கு வரல. இங்கே வந்து ஸ்பீடு ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. இல்லைடா நல்லா இருக்கே. அப்படியே ஒரு ஃப்ளிப்பு. முடி வெட்டுற அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கு. பேடா சும்மா. ஐயோ ஸ்கேட் ஏண்டா முடி வெட்டுறதுக்கான ஹெல்மெட் போட்டுருக்கேன். நல்லா பிடிச்ச முடியா வெட்டணும். கேம்லே ஒரே ஒரு முடியா எங்கடா வச்சது? இதான் 500 ரூபாய்க்கு. எப்படி அதெல்லாம் வச்சு கலர் கூட மாற்றிக்கலாம். இந்த ஒரு ரெயின்போ கலரு 3 டைமண்ட் கீழே இருக்கிற டைமண்ட் கேட்டீங்களா? இப்போ செம்மையாக இருக்கு. ஆனால் இதே எனக்கு பிடிச்ச சூப்பராக இருக்கு. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வெளியே போயிடலாம். 1000 ரூபா தான். அப்புறம் இந்த ஹெல்மெட் எப்படிடா எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி. டேய் ஒருத்தன் இந்த இங்கே கீழே வந்தீங்கன்னா கேப் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் இன்னொன்று பண்ணலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேஸ். அது எங்கடா போச்சு? இங்கே இருக்குது. திடீர்னு என்ன சத்தம் கேட்காம போயிடுது. ஆனால் தோட்ட சட்டத்தில் வாங்கி பாருங்களேன். நல்லா இருக்கா? இது வெயிட் பண்ணுறா. மாஸ்க்கு இது வெயிட் பண்ணு. அடுத்து மாஸ்க்லேயே இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து ஜெட் பேக்கில் இந்த கத்தி உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த கத்தி பாருங்க முன்னாடி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சேவ் திஸ் அவுட்புட். அப்புறம் 7000. ஓகே டிக்கு. அடுத்து இப்போ நம்ம இன்னொரு அவுட்ஃபிட் கூட பண்ணலாம். அது நார்மல் அவுட்ஃபிட். இது கேம் ஆடுறதுக்கு ரெடி பண்ணுது. நம்ம இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு அதே மூஞ்சி. எனக்கு அதே மூஞ்சிடா. எங்கடா அந்த மூஞ்சி? மூஞ்சி அட எங்கள் அப்பா ஊரில் மூஞ்சி. அப்புறம் ஸ்கின் க்ளோ. அப்புறம் இது என்னது? இது ரோபோட்டு. அப்புறம் நடக்கிறது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு எதுக்கடா வாங்கணும் நான்? அடுத்து இது ஹேரு. இதை போட்டுக்கோங்க. அப்புறம் சட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போலீஸ்கார் சட்டை இருக்குது. நல்லாயிருக்கும் அந்த போலீஸ்கார் சட்டை. இந்த போலீஸ்கார் சட்டை.
டவுசர் வந்து ஒரு நல்ல இங்கே ஒரு நெருப்பு டவுசர் இருக்கும். நெருப்பு டவுசருங்க இங்கே பேச உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகே கேஸ், என்னோட அவுட்ஃபிட் ரெடி பண்ணிட்டேன். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஷூ மட்டும் நான் வாங்கலை கேஸ். அப்புறம் க்ளவுஸ் போடல. இந்தியன் ஸ்டைலில் க்ளவுஸ் போடுவாங்களையா அந்த மாதிரி. என்னடா இது லேக் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. சென்ட் வைக்கிறேன் ரோபோட் மண்டையா. 5 லைஃப்ஸ் அடப்பா வந்துட்டான்டா. காசு கொடுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ மூவ் பண்ணாலேருந்து காசு லேக் சமையாதுடா. என்னன்னு தெரியல. லேகாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு மாற்றிக்கலாம். வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் மாற்றுறேன். ஆனால் கூட என்னால் ஸ்கெட்ச் பண்ண முடியுது. உங்களுக்கு தலை பிரச்சனை இல்லை கேஸ். சிலது மட்டும்தான் தலை. இல்லை நீங்கள் தலை கூட எடுத்துக்கலாம். ஸ்கேட்டிங் போடு. ஸ்கேட் கோல்டன் ஆயிடுச்சு. அடுத்தது அப்டேட். ஓகே, ஸ்லோட் ஆயிடுச்சு. ஸ்கேட் ஒரே ஒரு கிரியேஷனை முடிச்சுட்டு கேம்ல முடிச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கே கேம்ல வச்சுக்கலாம்.
காட்டும்.